ஜோதிட நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக எல்லாத்தையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்தை பற்றி இன்னைக்கு பரிபூரணமாக அது ராகு கேது தோஷம்னா என்ன, அது ஏன் ராகு கேது தோஷம் பார்க்கிறோம். ராகு என்பது யார், கேது என்பது யார், இந்த ராகு கேது எந்தெந்த காலகட்டத்தில் ராகு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவன், பிரம்மாண்டத்தை கொடுப்பவன். ஆனால் பிரம்மாண்டத்தை கொடுப்பதற்கு முன்னால் சோதனைகளை செய்யக்கூடிய தன்மை கொண்டவன். அதாவது குளவி இருக்குல்ல, குளவின்னு ஒரு குளவி இருக்குல்ல, வீட்டுல கூடு கட்டும்ல குளவி, குளவி இருக்கு தெரியுமா? அது எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா யாருக்காவது? எல்லா உயிரினங்களும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, கற்பம் தரித்து பாலூட்டக்கூடிய உயிரினங்களும் இருக்குது. ஆனா குளவி எப்படி உருவாகும் தெரியுமா? அதனுடைய மூலக்கூறு எது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க சாமி. பட்டுப்பூச்சியில இருந்து பட்டாம்பூச்சியில இருந்து இந்த இது குளவி அந்த இது மட்டும் புழுவை கொண்டு வச்சு அது மேல மண்ணு கட்டி அது மேல கோயிங் 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 ரீங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது குளவியா மாறிடும். ஒரு எண்ணத்தாலேயே தன்னுடைய இனத்தை உருவாக்கிடும் அப்படின்றது படிச்சிருக்குங்க. சரியா தவறானது நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். அதாவது புழுக்கள்ல பாத்தீங்கன்னா விஷப்புழுக்கள், நன்மையான புழுக்கள் இருக்குது. புழுக்கள் மூலியமாக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசல், வண்ணத்து பூச்சி, இந்த தட்டான், இது பூராமே புழுக்களால் உருவாகக்கூடியது. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இது பூரா என்ன கேட்டீங்கன்னா வண்ணத்து பூச்சியும் சரி, குருவிகள்ல செட்டுக்குருவியும் சரி, இந்த தட்டான்னு சொல்லக்கூடிய நம்ம ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே நின்றுகிட்டே பறக்கும்ல தட்டான்னு சொல்றது, அதுக்கு ஒரு ஊர்லயும் ஒரு பேர் இருக்கு. இதுக்கெல்லாம் விவசாயினுடைய தோழன் சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்து தேனை உண்டு அடுத்த இடத்துக்கு பண்ணும்போது அதனுடைய கால்பகுதியில் அதனுடைய மகரந்தம் முன்னொரு இடத்துக்கு போகும்போது விவசாயத்திற்கு உற்பத்தி இயற்கையாகவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடியதுதான் பூச்சி தான். இது பூரா பாத்தீங்கன்னா அதாவது நன்மையான பூச்சி. தீமையான பூச்சி எது? அட்டை, கொசு, அது போய் கேட்டா கருவண்டு, இது பூராமே தீமையான விஷயங்கள். இந்த தீமையான பூச்சிகள் எந்த காலகட்டத்தில் உருவாகும், நன்மையான பூச்சிகள் எப்பொழுது உருவாகும் என்பதை இயற்கை இறைவன் இந்த திதியின் மூலியமாக வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அப்ப வளர்பிறை திதியில துவாதேசி திதிக்கு பின்னாடி துவாதேசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, இந்த 4 நாட்களில் பாத்தீங்கன்னா சில விதமான பூச்சி இனங்கள், புழு இனங்கள் உருவாகும். அந்த புழு இனங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வண்ணத்து பூச்சியும், அது போய் நீங்க கேட்டீங்கன்னா பட்டை எதுக்கு நம்முடைய கம்பளிப்புழு விஷம், இந்த நம்ம பட்டுப்புழுக்கு இருக்கும்ல பட்டுப்பூச்சி, அந்த பட்டுப்புழு, அந்த புழு, இந்த மாதிரி என்ன கேட்டா தட்டான், இந்த மாதிரி என்ன கேட்டா இயற்கையாகவே ஒரு விவசாயத்தையோ மற்ற விஷயத்தையோ சொல்லக்கூடிய, அதாவது என்னன்னா அமிர்தமாக இருக்கக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய புழுக்கள் உருவாகும். அதே மாதிரி தேய்பிரை துவாதேசி திதி, சதுர்த்தசி திதி, அதாவது துவாதேசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, இந்த திதிகள்லையும் பாத்தீங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆகும். இந்த புழுக்கள் லார்வான்னு சொல்றது. இந்த லார்வா என்பது விஷ சம்பந்தப்பட்ட பூச்சிகளை உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி இதனுடைய கணக்கு என்னங்கன்னா கடல் அலைகள் பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியை வைத்து வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல கடல் அமாவாசை காலகட்டத்தில் கடல் ஆர்ப்பரிக்கும், பௌர்ணமி காலகட்டத்தில் கடலுடைய ஆர்ப்பரிப்பு குறைவாக இருக்கும். அப்ப இந்த பௌர்ணமியுடைய நிலவை வைத்துத்தான் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இயங்குது என்று சொல்லப்பட்டாலும் இந்த குளவி இனம் மட்டும் எப்படி என்ன கேட்டீங்கன்னா, குளவி இனம் கொட்டக்கூடிய சக்தி கொண்டது. கொட்டக்கூடிய சக்தி கொண்டது பூரா எதுன்னு கேட்டீங்கன்னா தேன், குளவி, நட்டுவாக்காளி, பாம்பு, இது பூராமே என்ன கேட்டீங்கன்னா அதாவது கூர்மையான ஆயுதங்களால் குத்தக்கூடியது 4 ஜீவராசிகள், கொட்டக்கூடிய மிருகங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசி மன்றத்துக்கு உண்டான மிருகங்கள் தான். அப்ப இந்த குளவி எப்படி வருது அப்படின்னா, இந்த பட்டு புழுவில் இருக்கக்கூடிய பூச்சியை எடுத்துட்டு அதாவது ஒரு இடத்துல வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா 72 முறை தன்னுடைய ஒரு பூச்சி பட்டு இந்த இது குளவி 72 முறை தன்னுடைய விஷத்தை அந்த புழுவுக்கு உடம்புல பாய்ச்சி கூடு கட்டி அந்த விஷத்தின் மூலியமாக கரு உருவாகி அது முட்டையிட்டு அந்த புழுவின் மூலியமாக வரக்கூடியதுதான் குளவி. குளவி பாத்தீங்கன்னா ஆண் பெண் இனச்சேர்க்கை இல்லை. அப்போ ஒரு உயிரினம் உருவாகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா
விஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிருக்கு, அதாவது 72 முறை அந்த புழுவுக்கு கொட்டும் போது புழு எப்படி துடிக்கி அவசரம் பாருங்க. அப்ப அந்த புழுவுடைய வலியினால் கொட்டப்பட்டு தன்னைத்தானே பதமாக்கி கொண்டு அதை ஒரு உயிரினமாக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கு இருக்குது. ராகு பிரமாண்டமான ஒரு விஷயத்தை கொடுப்பவன், பிரமாண்டமான வளர்ச்சியையும் பிரமாண்டமான ஒரு புகழையும் பிரமாண்டமான செல்வத்தையும் கொடுப்பவன் ராகு. இது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியத்தினுடைய பாப புண்ணியங்களை நிர்ணயம் செய்கிறவன் ராகு. கேது பகவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாம்புனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாவே ஒரு ராஜநாகத்தையோ நாகத்தையோ கொடுத்து வச்சிருக்கிறாங்க ராகு கேதுக்கு. ஏன் தலைப்பகுதி ராகுவாகவும் கேது வால்பகுதி வந்து கேதுவாகவும் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பாம்பினுடைய தன்னுடைய சக்தி அல்லது விஷம் எல்லாமே எங்க போய் சேமிச்சு வச்சிருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வால்பகுதியில மட்டும்தான் சேமித்து வைத்திருக்கும். ஒரு பாம்பு ஒருத்தரை தீண்டுவதாக இருந்தால் எடுத்தடுப்புல நம்ம கம்பெடுத்து ஒரே அடி அடிக்கிற மாதிரி அடிக்காது. 3 முறை தன்னுடைய அதை வந்து என்ன தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு முதல் முறை தன்னுடைய வாளில் இருக்கக்கூடிய விஷத்தை உள்ள இழுக்கும். அப்ப என்ன கண்டோம், இப்ப இழுக்கும் போது என்ன பண்ணுவா, நமக்கு வார்த்தை வருதா, ஓடியாரும் போது மூச்சு இறக்குதா, அது மாதிரி முதல்ல புஷ்ன்னு ஒரு சத்தம் வரும். அப்ப உடம்புல இருக்கக்கூடிய விஷம் தன்னுடைய வால் பகுதிக்கு நடுப்பகுதிக்கு இல்லாமல் வருது. 2வது தன்னுடைய நடுப்பகுதியை விட்டு வருது. 3வது பகுதி தான் தன்னுடைய குரல் வலையிலிருந்து அந்த விஷமானது தன்னுடைய வெளிப்படக்கூடிய தன்மையை பாம்பு செய்து, இது பாம்பு பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ராகு பகவான் ஏன் திருமணத்திற்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கிறோம், கேது பகவானை ஏற்று பார்க்கிறோம். இந்த ராகு கேதுகள் இருவருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்ல. ஆணுக்கு ராகுவையும் பெண்ணுக்கு கேதுவையும் பார்க்க வேண்டும். ஏன் என்றால் ஆண் என்பவன் ஒரு ஆணுடைய தன்னுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய, அதாவது அவனுடைய விந்து பையில் இருந்து வரக்கூடிய சுரேநிதத்தில் 1000 சுரேநிதத்திற்கு உண்டான ஊட்டுகள் இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு உயிரை கருவை உருவாக்குறதுக்கு உண்டான ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த லார்வா இருக்கும். அதுதான் ராகு. அந்த ராகு தான் அடுத்த சந்ததியினுடைய தன்மையை கடத்தக்கூடிய தன்மை கொண்டவன். நம்முடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் 5 ஆதாரங்கள் சொல்லப்பட்டாலும் இதுல 3 ஆதாரமாக இருப்பது நம்முடைய குண்டலி. இந்த குண்டலி தான் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் பூராமே ரெக்கார்ட் பண்ணி அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பயிற்சி ஆகிட்டு போயிட்டே இருக்குமா. இப்ப அறிவியலுக்கு வரலாம். அப்ப அதனுடைய பயணம் என்னங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா வறுமையில் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து அவங்களுடைய பரம்பரை ஜீன் இருக்கும் சொல்லுவான். அதாவது என்ன கேட்டா, கெட்டவன் வாழ்ந்தவன் கிடக்கூடாது, கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த ராகுவுடைய அம்சத்தை தெரிந்து கொள்வதற்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்குது. பாஞ்சாலி வந்து பாத்தீங்கன்னா, பாஞ்சாலியை பற்றி மகாபாரத கதையை பேற்றும் பொழுது பாஞ்சாலியினுடைய கதை முக்கியமாக இருக்கும். எப்படி கிருஷ்ணனுடைய கதை இருக்கிறதோ அது மாதிரி பாஞ்சாலியுடைய கதை இருக்கும். இன்னைக்கு பாஞ்சாலியில வந்து பாஞ்சாலிக்கு வந்து கோயில் வச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஐயா, திரௌபதி அம்மன் கோவில் தானே? திரௌபதி பாஞ்சாலி எல்லாம் உணதாமா. பாஞ்சாலி என்பது வந்து பாஞ்சாலியுடைய பேர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஞ்சால நாட்டினுடைய அரசியாக இருப்பதனால் பாஞ்சாலி. திரௌபத மன்னனுடைய மகளாக இருக்கிறதுனால அவ வந்து அவர் பேர் திரௌபதி. திரௌபதி பாஞ்சாலி எல்லாம் ஒண்ணுதாமா. கொஞ்சம் திரௌபதி சொல்லியிருக்கணும், ஓகேங்களாமா? திரௌபதி தான் கோயில், எல்லாம் ஒண்ணுதான். அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கு மனைவியாக வாழ்ந்தாள். ஆனால் பொறுமைசாலியாக வாழ்ந்தாள். எல்லா விதத்திலையும் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தால் அந்த அந்த பெண்ணுடைய தன்மை கேதுவுடைய தன்மையை சொல்லும். இந்த கதையை நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தர்மன் பகடையாடுறான், தோத்துடுறான். தம்பிகளை வச்சு பகடையாடுறான், தோத்துடுறான். மகாபாரத கதைக்கு வர்ற கதைகள் வந்து புராணங்களோடு கிரகங்களோடு ஒப்பிட்டு கொண்டு சொல்லக்கூடிய கணக்கு. அப்ப ஆடும்போதே எல்லாத்தையுமே வச்சு ஆடி தொலைச்சிடுறான். அப்ப பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறான். ஆடி தொலைச்சவன தன்னுடைய மனைவியையும் வச்சு ஆடுறான், தோத்து போயிடுறான். உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, துரியோதனன் அந்த தன்னுடைய மனைவியை வச்சு இது பண்ணவன அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாஞ்சாலி திரௌபதியை அரச கட்டில இருந்து கொண்டு வர சொல்றான். அப்ப அந்த பெண் மாதவிடாய் காலமா இருக்கிறான்.
அந்த காலகட்டங்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு, அன்பு, அரவணைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தயவு செய்து ஆண்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு பெண்ணானவள் தன் வரக்கூடிய மாதவிடாய் காலகட்டங்கள்ல ஒரு பெண்ணினுடைய இயற்கையான தன்மை வந்து வித்தியாசமான கோணத்துல இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லாமே இருக்கும். நம்ம ஆண்கள் பூரா என்னங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் டென்ஷன் இல்லாம போகணும். ஏன்னா அது வந்து இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த நேரத்துலதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பத்துல வந்து பெண்ணை டென்ஷன் பண்ணி குடும்பத்துல 2 போறது காரணம் பூராமே அந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் யோசனை பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்ப திரௌபதி சொல்றா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு உடனே, இல்ல அரச கட்டளைன்னு சொன்ன உடனே, சரி என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறா. கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் சொல்லக்கூடிய கதையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதை கதை சொல்றதுக்கு உண்டான தளம் இல்ல, அதுக்கு உண்டான நேரம் இல்ல. நான் சொல்லக்கூடிய கணக்கே ஒவ்வொரு வார்த்தைகளும் அனுபவமும் புராணங்களும் கிரகத்தோடு நாம் அடுத்து பயணிக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்போடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தூய்மையாக இருக்கும். கரெக்டா இருக்குமா? நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியா தெரியுதா? ரொம்ப சரியா இருக்கு சார். அப்ப என்ன பண்றா, அங்கே என்ன நடந்தது? தர்மன் சூதாடும் பொழுது பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மான் தான். அப்ப கிருஷ்ண பரமாத்மானுக்கு வந்து எனக்கு முக்காலத்தை உணர்ந்தவன் கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணன் ஏன் தனியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது தெரியலன்னு வந்தவன் சொல்றான். போயிடுறாங்க. போன பொழுது துரியோதனன் வந்து அவனை வந்து என்ன கேட்டான், வந்து துயில் புரிகிறான். கிருஷ்ண பரமாத்மா அந்த தன்னுடைய திரௌபதியினுடைய மானத்தை காப்பதற்காண்டி துணியை கொடுக்குறான். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரௌபதி கண்ணன்ட்டு கேட்கிறா, கண்ணா முக்காலம் உணர்ந்தவன் நீ. இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடச் சொன்னது வந்து சதுரங்க வேட்டை ஆடச் சொன்னது யார்? ஆடினது யார்? துரியோதனன். ஆடச் சொன்னவன் யார்? சகுனி. இன்னைக்கு சகுனி கதை வந்துருச்சா? இன்னைக்கு சகுனி வந்திருக்கா? இன்னைக்கு அவரை பத்தி பேசியே ஆகணும். இந்த பகடக்காயை உருட்டினது யார்? துரியோதனன். அவனை உருட்ட சொன்னது, அவனுக்கு பின்படமாக இருந்தது யார்? சகுனி. சரி, தர்மனுக்கு பின்னாடி இருந்தது யார்? ஒருவரும் இல்லை. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் நின்றான். இந்த கேள்வி இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் திரௌபதிக்கு கேட்குது, கண்ணா நீ முக்காலமும் உணர்ந்தவன் நீ. ஏன் தர்மன் சூதாடும் போது, அப்ப அந்த தர்மன் சூதாடும் போது ஏன் தடுக்கவில்லை என்று சொல்லும் போது கண்ணன் சொல்றான், ஒரு மனிதன் வந்து என்னன்னா ஒரு மனிதனுடைய குடும்பத்தையும் அவனையும் அவனுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் 25% அழித்துவிடும். போதை 50% அவனையும் அவனுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் அவனுடைய குடும்பத்தை அழித்துவிடும். சூது 100% அழித்துவிடும். ஒருவன் சூதுக்கு சென்றால் இறைவனே வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவான். எப்பொழுதும் இறைவன் நன்மை செய்வர்களுக்கு மட்டும்தான் கூட வருவானே கூடிய சூது நடப்பவனுக்கு, சூதுக்கு உள்ளே செல்பவனுக்கு எந்த கிரகங்களும் எந்த தெய்வங்களும் பிரபஞ்சங்களும் கண்டிப்பாக துணை நிற்காது. அந்த நேரத்துல உன்னுடைய கணவன் எடுக்கக்கூடிய முடிவால் நான் தோற்றுவிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்றான். யார்டா? திரௌபதிட்ட சொல்றான். அப்ப இந்த சூதுக்கு உண்டான சூழ்ச்சி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கே ராகு பகவான் இருக்கிறார். ஒரு மனிதன் சந்தர்ப்பத்தில் தொழிலாலும் சரி, மற்றவர்களாலும் சரி, குடும்பத்தாரும் சரி, மற்றவர்களாலும் சரி, சூழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகு. அது நம்முடைய கர்மாவுடைய பாவ புண்ணியத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது. யாருக்கு? ஒரு ஆணுக்கு. சூதாடினவன் யாரு? தர்ம. அவன் யாருடைய மகன்? தர்ம தேவனுடைய மகன். உலகத்திற்கே தர்மத்தை சொல்லக்கூடிய இயற்கையினுடைய மகன் ஒரு தர்மத்தை மாறிவிட்டு அதர்மமான ஒரு விஷயத்திற்கு சூதாட சென்று விட்டால் அவனையும் விதி விடவில்லை. யாரையே? தர்மத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனையும் விதி விடவில்லை. அதுதான் விதி. அப்பொழுது ஒரு இயற்கையாகவே கண்ணன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, சூதுக்கு எவனொருவன் சூழ்ச்சிக்கும் சூதுக்கும் எவனொருவன் செல்கிறானோ அதனால் தான் நான் வந்து போகவில்லை. அந்த சூழ்ச்சிக்கு தர்மன் வந்து அந்த வந்து பாண்டவர்கள் வந்து இருந்த காரணத்தினால கடைசியில் என்ன பண்றான், அமாவாசை திதியை சதுர்த்தி திதிக்கு சூழ்ச்சியால் பண்ணி கலாபலி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அமாவாசையை சதுர்த்தி திதிக்கு முன்னால் வந்து சூழ்ச்சியினால் கிருஷ்ணன் வெளிகிறான். இது ராகுனுடைய சூழ்ச்சியால் ஏற்பட்டக்கூடிய பாதகத்தை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்பதுதான் கணக்கு.
அப்ப இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேதுனுடைய அம்சத்தை சொல்ற. ராகுனுடைய அம்சம் அப்படி தர்மனுக்கு கணக்கு சொல்றாங்க. கேதுனுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வந்து திரௌபதியை கூட்டிட்டு வந்து மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி துரியோதனன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய குலகுரு என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியார் கேட்கிறாரே, அம்மா நீ எங்களுடைய குலகுரு, எங்களுடைய குலத்து பெண், நீ இந்த குலத்துக்காக வேண்டி வாழ்ந்த பெண், சத்திய பெண், உத்தம பெண், ஆகினால உனக்கு 2 வரம் கேட்கிற, 2 வரத்துல எந்த வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியார் வந்து திரௌபதியை கேட்கிறார். அந்த அம்மா கேக்குது, முதலில் இந்த இழந்த நாட்டை விடுவிக்க வேண்டும். இது முதல் வரம். 2வது வரம், இந்த 5 பேரும் கொத்தடிமைப்பட்டார்களா, இந்த 5 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்பது 2வது வரம். துரோணாச்சாரியார் அந்த பாண்டவர்களும் சரி துரோணர்களும் சரி இந்த இதுக்கு இவங்களுக்கு வந்து என்னன்னா அவர் தான் குலகுருவாக இருக்கிறார். அந்த குலகுரு சொல்லக்கூடியதை அரசனுடைய சட்டம் கேட்க வேண்டும் என்ற கணக்கே. அப்ப துரோணாச்சாரியார் என்ன பண்றாரு, இந்த பெண்ணுடைய முட்டாள்தனத்தை எண்ணி தலையில் அடிக்கிறார். அப்ப திரௌபதி கேட்கிறா, ஏன் குரு இந்த மாதிரி இது பண்றீங்கன்னு கேட்கும்போது, அதாவது நாட்டை இழந்த நாட்டை பெற சொல்லி ஒரு வார்த்தை கேட்ட, இந்த 5 பேர் அடிமைப்பட்டாங்களே அவங்களையும் கேட்ட, உன்னுடைய அடிமைக்கு நீ வந்து விடுதலை கேட்கவில்லைன்னு சொல்லும்போது உடனே பாஞ்சாலி சொன்னாலம்மா, நான் எப்படா அடிமைப்பட்டேன், நான் யாருக்கு அடிமையான, நான் யாருக்குமே அடிமை இல்லையே, நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அடிமை என்று நான் நினைக்கணும். அதாவது தருமன் என்னுடைய கணவன், 5 பேரும் என்னுடைய கணவர்கள், அவர்கள் சூதாடி தோத்து அடிமையாகி விட்டார்கள் மற்றவரிடையும் அடிமையானவர்கள் என்னை வைத்து எப்படி சூதாடுவதற்கு உண்டான சரியான தீவு இருக்கும், நான் அடிமைப்படவில்லை என்று ஒரு பெண் சூசகமாக தைரியமாக வந்தால் அதுதான் கேது. மகாபாரதத்துல ராகு கேதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐயா? ராகுனா சூழ்ச்சி, கேதுனா ஞானங்கிறத நல்லா விவரமா விளக்கி சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்ப கேது பகவான் யார் என்னன்னு கேட்டால் பெண்மையின் தன்மை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் மோட்சத்தை அடைந்த பொழுது அந்த மோட்சத்தை தாயினுடைய கற்பம் உள்வாங்கி கொண்டு இந்த பிறவியில் பிறக்கக்கூடிய உயிர்களுக்கு இருக்கக்கூடியவள் பெண், தாய்மை, பெண்ணுடைய தன்மை. அதுதான் கேது, அதுதான் கணக்கே. கேதுவுக்கு ராகு கேதுகளுக்கு ஆணுக்கு ராகுவையும் பெண்ணுக்கு கேதுவையும் பார்க்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் 1 மணி நேரம் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சரியா? ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா.